இன்று வித்தியாசமான ஒரு பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தேவையான பொருட்கள் என்ன, சின்ன பெரிய வெங்காயத்தை சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயத்தை அரை அரையாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்தாப்பில் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது வரமிளகாயும் பிச்சு வச்சுருக்கேன், அதாவது 1க்கு 2 பிச்சா போதும், ரைட்டா. அடுத்து தக்காளி பொடுசு பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தாப்புல அங்கே அதாவது நம்ம பருப்பு குழம்பு பாதி, அதாவது முக்கால் வேக்காடுனா பூவாக வெந்த உடனே அதை எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஐயோ கொட்ட போகுது வழிவிடு. இப்பொழுதே எல்லாம் தயாராகி கொண்டு விட்டது. இப்பொழுது தாளிக்க வேண்டியதுதான் விஷயம். இங்கே பாருங்க, இப்போ இது நம்ம ரெடி பண்ண பொருளாக இங்கே எடுத்து வந்தாச்சு. என்ன இந்த பாருங்க, பருப்போட பக்குவத்தை பார்த்துக்கோங்க. இந்த பாரு எப்படி இருக்கு, பூவா வெந்திருக்கா தெரியுதா? ஏய் இங்கே கவனே, ஏன் இந்த மாதிரி பூவா வெந்திருக்குது பருப்பு, நல்லா தெரியுதுங்களா? இந்த பக்குவத்தில் இருக்கணும். பருப்பை குழைய விட்டு மாவு பருப்பு குழம்பாக்கிடக்கூடாது. இது பருப்பு குழம்பு, சரியா? இப்பொழுது வானலியை வச்சாச்சு, சரியா? கொஞ்சம் பாருங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வழிவிடு. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன், அடுத்து வெடித்து கொண்டிருக்கும் பொழுது சீரகம் 1 டீஸ்பூன். சரிங்க. இதை போட்ட உடனே அது வெடிக்குது. வெடித்து கொண்டிருக்கும் பொழுதே இங்கே இருக்கிறது பொடியா நறுக்கின வெங்காயம், அடுத்து கருவேப்பிள்ளை, இதை உள்ளே போடணும். போட்டாச்சுன்னா இது ஓரளவுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது மற்ற சில ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். இது பச்சை மிளகாய் அடுத்தாப்புல போடணும். முதல்ல பச்சை மிளகாய் போடும். இது வதங்கிட்டே இருக்குது. இதோட பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடணும். பச்சை மிளகாய் காஞ்ச காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயை எங்கள் அப்பா காரம் அதிகமாக கேட்பார் இல்லையா? காரம்னு இல்லை, ஓரளவுக்கு டேஸ்ட் வரப்போ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வேகும் போதே அரை வெங்காயத்தையும் உள்ளே போட வேண்டும். அரை வெங்காயத்தை போட்டு இந்த பாருங்க, அரை வெங்காயம் எப்படி இருக்கு, அந்த வெங்காயம் பிரியக்கூடாது. நூலாக பிரிஞ்சதுன்னா பிரியாணிக்கு நம்ம தொட்டுக்கிற மாதிரி வைப்போமே, ரைத்தாவாயிரும். இது ரைத்தா போட்ட பருப்பு குழம்பு இல்லை, வெங்காயம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்ட பருப்பு குழம்பு. ஆகவே தயவு செய்து ரைத்தாவாக வெங்காயத்தை அறிந்து விடாதீர்கள். அரை வெங்காயமாக இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வெங்காயம் முழுசாக இருக்கா, அந்த முழுசாக இருக்கும்போது அதோட டேஸ்ட்டு தனி. இப்போது பச்சை மிளகாயை நறுக்கிய பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இங்கே பாருங்க போட்டாச்சா, போட்டு அதையும் வதக்கணும். இங்கே பாருங்க, குனிஞ்சு பாருங்க, வதக்கியாச்சா? ஃபோன் போச்சுங்க, அது பயப்படாத. இப்பொழுது தக்காளியும் உள்ளே போட்டணும், போட்டு வதக்கணும். வதங்கிருக்கும் போது உப்பு தேவையான அளவு போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறம் தேவையானதை அப்புறம் போடக்கூடாது, தெரியும். அடுத்து இங்க பாருங்க, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தான் போடணும். அங்கே பாருங்க, இப்போ சீனியர் எப்படி போட்டுருக்காங்க, அதனால நான் போடலை, சரியா? லேசாக தான் போட்டேன், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்க, ரைட், இங்கே பாருங்க, டக்குன்னு பாருங்க நேயர்களே, இது பாருங்கள், இது போல் நல்லா மசிய விடணும். தக்காளி எல்லாம் மசிஞ்ச பிறகு பார்க்கலாம். தக்காளி பாருங்க மசிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும், ரொம்பவும் கூழாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு பருப்பு குழம்பு தான். இங்கே பாருங்க, வெங்காயத்தை பார்த்தீங்களா, வெங்காயம் அரை வெங்காயமாக போடுறதுனால அது முழுசாக இருக்குது. அதனால் ரைத்தா மாதிரி கட் பண்ணிங்கன்னா வாய்க்கு வாய் வெங்காயம் சிக்கும். அதனால் சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டால் அது மசிஞ்சிரும். அந்த மசிஞ்ச பிறகு பாருங்கள், அரை வெங்காயமாக போட்டிருக்கேன். இப்போது பருப்பு குழம்பு போடுற அடுக்கி அதில் பருப்பு பூண்டு போட்டிருக்கு, உள்ள ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து கிளைமேக்ஸ் பெருங்காயம் சேர்க்கணும்.
அது பார்க்கலாமா? அதையும் அப்படி போட்டுற போறோம். இதுக்காக தேடணும். இல்லை எங்க பெருங்காய டப்பாவே காணும். இதோ இந்த மூடி போட்ட கூஜா டப்பா. மூடி போட்டு இருக்கிறது ரெடியாக இதா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டாச்சுன்னா டேஸ்டா இருக்கும். சாம்பாருக்கு நிகர் மக்களே. ஆமா, சாம்பாருக்கு நிகர் இல்லை, சாம்பாருக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ். என்னன்னா சாம்பாருக்கு சாம்பார் பவுடர் போடுவோம். இதுக்கு சாம்பார் பவுடரே இல்லாம தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு புளி ஊற்றிருக்கோமா? இல்ல. சாம்பார் பொடி போட்டிருக்கோமா? இல்ல. ஒன்லி என்ன போட்டிருக்கோம்? பருப்பு, வெங்காயம், அரை வெங்காயம், வரமிளகா, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அப்புறம் என்னென்ன போட்டிருக்கீங்க? என்னது? பருப்பு முழுசா பூவாக வேக வச்சாச்சு, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு, பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சாச்சு, காஞ்ச மிளகாயை பிச்சு வச்சாச்சு, பெரிய வெங்காயத்தை அரை வெங்காயமாக போட்டாச்சு. தாளிக்கும் போது கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு வெடிக்க வச்ச உடனே முதல்ல சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் போட்டு வதக்கிட்டு அடுத்தாப்புல பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிட்டு மீதி கருவேப்பிலை என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் அந்த போட்டு ஒரே வதக்கிட்டு அடுத்தாப்புல பருப்படுத்து கொட்டிட்டு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்ச பிறகு பருப்படுத்து கொட்டிட்டு வெங்காயத்தை போட்டோன்னே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா என்று. இதுதான் பருப்பு குழம்பு, சுவையான பருப்பு குழம்பு. ஓகே, கொதிச்ச பிறகு பார்க்கலாமா? கொதிச்ச பிறகு சாப்பிடும் போதே பார்க்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை பாருங்க, சுட சுட அருமையான பருப்பு குழம்பு ரெடி. இனிமேல் சாப்பிடும்போது பார்க்கலாம்.